ஆரம்பிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு நாம் கடைசி வரைக்கும் அமர்ந்திருப்போம். இந்த கூடுகையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக, நம்ம எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான இந்த நாளில் இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எவ்வளவு எங்களை நேசிக்கிறீர். உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியது. எல்லாவற்றுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கிற மகிமையான திருச்சபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 82 ஆண்டுகளாய் எங்களையும் எங்கள் முன்னோர்களையும் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். புதிய ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நடைபெறுகின்ற இந்த பஜனை பிரசங்கத்தை உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மத்தியில் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிற ஐயாவுக்காக, அவருடைய குழுவினருக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரம் எங்கள் மேல் அமர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பார்ந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தின் கருவிகளாய் நீர் எடுத்து பயன்படுத்தும். எல்லாரையும் நீர் அழைத்து வாரும். ஒவ்வொருவரும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். பாடல்களை கேட்கும் பொழுதும் உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுதும் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஒரு புதிய அனுபவத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரங்களை பலப்படுத்தும். எங்கள் ஆவி ஆத்மாவை இன்னும் அதிகமாக நீர் உற்சாகப்படுத்தும். உம்முடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நடுவில் கட்ட பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த நாளிலே இந்த பஜனை பிரசங்கத்தை நமக்கு நடத்தி கொடுக்கும்படியாக வருகை தந்திருக்கிற அன்புக்குரிய திரு துரைபாண்டியன் ஐயாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய குழுவினருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் ஐயாவை குறித்து அறிந்திருக்கிறோம். நாம் அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பல ஆண்டுகளாக நாம் அவர்களை குறித்து அறிந்திருக்கிறோம். நம்முடைய மத்தியில் வந்து இருக்கிறவே பல ஊழியங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் இந்த நாளில் அவர்கள் மறுபடியும் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். நாம் தொடர்பு கொண்டோம், கேட்டுக்கொண்டோம். மிகுந்த சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு மிகுந்த ஜபத்தோடு அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாருடைய சார்பாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு கூட அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல கிளாப் பண்ணிடலாமா எல்லாருக்கும்? இப்பொழுது ஐயாவுடைய கரத்தில் கொடுக்கிறோம்.
தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் அவருடைய திருச்சபையின் உறுப்பினர்களாக காணப்படக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே விசேஷித்த நாட்கள் வருஷந்தோறும் பொதுவானவைகளாகவும் தனிப்பட்ட முறையிலும் நம்முடைய திருச்சபையை சார்ந்ததாகவும் நாம் ஆசரித்தும் அனுசரித்தும் வந்து கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற பல கிருபைகளின் பங்குகளில் அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்தோடு கூட ஆண்டவராலே அங்கீகரிக்கப்படுகிற சத்தியம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுடைய மத்தியிலே இந்த நாளிலும் கூட வரத்தக்கதாக கர்த்தர் எனக்கும் என்னுடைய குழுவினருக்கும் பாராட்டின கிருபையை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷித்த பிரகாரமாக உங்களுடைய மத்தியிலே நாங்கள் காணப்படக்கூடிய நாளாக இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை. ஐந்தாவது நிகழ்ச்சியாக இது காணப்படுகிறது. எனக்கு நான் இதற்கு முன்பு 4 முறை 5 முறை வந்திருக்கின்றேன். இந்த நாளிலும் கர்த்தர் என்னை அழைத்ததை நினைக்கிறேன். ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இதே மாதிரி மாத கடைசி தினமாக உங்களாலே திருச்சபையிலே ஆசரிக்கிற இந்த திருநாளிலே ஒரு பங்களிப்பாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வார்த்தைகளை நான் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பொதுவான ஒரு அன்பை நான் வெளிப்படுத்துகிறதும் அதே நேரத்தில் பொது சத்திய கருத்தை வெளிப்படுத்துகிறதும் பின்பு குறிப்பிட்ட கருத்தை நான் வெளிப்படுத்துகிறதும் என்னுடைய பழக்கமாக அமைந்திருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், சேரன் மகாதேவி அருகில் இருக்கின்ற
ஒரு கிராமம் என்னுடைய சொந்த ஊர். அது மேல உப்பூரணி என்பதாக அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வருஷத்துல உங்களுடைய பொறுப்பாளராக காணப்படுகின்ற ஐயா அவர்கள் என்னை அழைத்தது. அவர்களுடைய பூர்வத்திலே எங்களுடைய உடன்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை பற்றி நான் சொல்ல அதிகமாக இப்பொழுது தேவைப்படவில்லை. என்ற போதிலும் இங்கு வருகிறதற்கு முன்னதாக ஆலங்குளம் ஏரியாவிலே அங்கே இருந்து பணியாற்றும் பொழுது நான் அவர்களுடைய மத்தியிலும் பஜனை ஊழியத்துக்கு சென்று கொண்டிருக்கவும், ஓய்வு நாளிலே பிரசங்கத்துக்கு செல்லுகிறதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதும், இப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவர்கள் எனக்கு போன் பண்ணி அழைக்கும் பொழுது மறுபடியும் என்னுடைய உள்ளம் மகிழ்ந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினது. ஆகவே அந்த ஐயாவுக்கு மாத்திரமல்ல, சேகர குருவானவராக காணப்படுகின்ற ஐயா அவர்களுக்கும், அப்படியே பொறுப்பாளராக இருக்கின்ற இவர்களுக்கும், குடும்பத்தினருக்கும், சபையின் மூப்பர்கள் எத்தனை பேர், சபையினுடைய மெம்பர்கள் எத்தனை பேர், சபையினுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர், தாய்மார்கள் எத்தனை பேர், வாலிப பிள்ளைகள், பையன்கள், குழந்தைகள் யாராக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், எங்களுடைய குழுவின் சார்பாக இயேசுவின் நாமத்தினாலே 2024 வருஷத்தினுடைய ஆசீர்வாத பங்களிப்பை கர்த்தர் அருளிச்செய்யும்படியான விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் வாழ்த்துதலோடும் உங்களுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நிலை பழைய காலங்களிலே நான் பஜனை பிரசங்கத்தை ஆரம்பித்தது, உங்களுடைய மத்தியிலே ஒரு கருத்தை சொல்கிறேன். யாரும் நீங்கள் அலட்சியமாக எண்ணினாலும் அது உங்களுடைய காரியம். நான் அது உங்களை குற்றம் சொல்ல விரும்பவில்லை. சாதாரணமான நிலைமையில் இருக்கும் பொழுது கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியிலே வேறொரு தகாத ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த போது 1969 வருஷம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி திருமண வைபவத்திலே அந்த குடும்பத்திலே ஏற்பாடு பண்ணியிருந்தது எனக்கு பிடிக்கவில்லை. நான் சபை ஊழியனாக இருந்த பொழுது சபை மூப்பர்களோடு போய் தகராறு பண்ணினேன். மே மாதம் கடைசியிலே நான் உங்களுடைய சிந்தனையை தூண்டும்படியாக சொல்கிறேன், பெருமை பாராட்ட அல்ல. எனக்கு கர்த்தருடைய கிருபையினாலே அப்பொழுது கொடுக்கப்பட்டிருந்தது 2 பிள்ளைகள். 1969 நடந்ததை சொல்லுகிறேன். மூத்தது பொண்ணு, இப்ப அவ பம்பாயில டீச்சரா இருந்து இன்னும் ரிட்டையர்ட் ஆக 2 வருஷம் தான் இருக்குது. அடுத்தது ஒரு பையன். 2 பேரோடு எங்க வீட்டுக்கு வந்துவிட்டு திரும்ப ஜூன் மாசம் 1ஆம் தேதி நான் பணியாற்றின அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தது? என் பையனுக்கு உடல் சரியில்லாம போய்விட்டது. 2வது இருந்தவனுக்கு 5 ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தேன். 3வது நாள் மரித்து போகிறான். காரணம் என்ன? 10ஆம் தேதி ஏற்பாடு பண்ணின ஒரு திருமண வைபவத்தில் இருந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணும்படியாக போராடி இருந்தேன். 1 வாரமாக என்னிடத்துல யாரும் வரவில்லை. 1 வாரம் கழித்து பள்ளியிலே வந்து உங்களாலே அந்த கல்யாண வீட்டிலே ஒழுங்கு செய்திருந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணி நீங்கள் ஏதோ ஒன்றை ஒழுங்கு பண்ணுகிறேன் என்று சொன்னீர்களே, இப்ப என்ன செய்ய போகிறீர்கள்? என்னிடத்தில் கேட்கின்றார்கள் மூப்பர்கள். அங்கே அமர்ந்திருக்கின்றாள் என்னுடைய மனைவி. அவளிடத்தில் கேளுங்கள், சம்மதித்தால் நான் செய்கிறேன். 2 மணி நேரம் அழுதிருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்தது 2 பிள்ளைகளிலே மூத்த பெண் பிள்ளை இருக்கிறது. போன வாரம் தானே என் பையன் இறந்திருக்கிறான். என்னுடைய கணவனை நான் எப்படி அனுப்புகிறது? அழுதா. அமைதிப்படுத்தினார்கள். அவர்களிடத்தில் அழைத்து பாருங்கள், வந்தால் கூட்டிட்டு போங்க. 2 நாளைக்கு முன்னே நான் அந்த கல்யாண வீட்டு நிகழ்ச்சியிலே ஏதோ அழைத்து கொண்டு போகிற சபையினுடைய லோக்கலாக தாளம் வாசிக்கிறவர்கள், சுதி தழுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போய் 2 மணி நேரம் ஒரு புரோகிராமை நிகழ்ச்சியை நடத்தினேன். எல்லாரும் சொன்னார்கள் 1969 ஜூன் 10ஆம் தேதி. நம்ம சார் செய்தது பஜனை போலவே இருக்கிறது. 10 நாள் கழிச்சு நம்ம சபையில நடத்தட்டுமே. அன்று ஆரம்பித்த நிகழ்ச்சி தான் வருஷம் என்ன ஆயிற்று? 55 வருஷம் ஆகிறது. இன்றைக்கும் உங்க மத்தியிலே வந்து இருக்கிறேன். கர்த்தருடைய அழைப்பு பெரிதாக இருக்கிறதுனாலே நான் சென்ற இடங்கள் எல்லாம் எங்கே, எப்படி, யாராலே சொல்ல முடியும்? யாராலே தடுக்க முடியும்? ஒன்றுமல்ல. அப்படியானால்
இப்போ 2-3 வருஷமாக என்னுடைய உபதேசத்தின் தன்மையே மாறுகிறது. என் டீமே இவர் இதெல்லாம் பல்லாண்டு காலமாக வாசித்துக் கொண்டிருக்கிறது. என்னை நெருடல் பண்ணுகிறார்கள். நான் வருத்தப்படவில்லை, பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். எடுத்துக்கொள்கிற சத்தியத்தை கதை கட்டுரையோடு கூட கொண்டு போகிறதாக மாத்திரமல்ல, சத்தியத்தை உங்களுடைய மத்தியிலே சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், இதிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே. அழைக்கப்பட்ட அநேகரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கர்த்தருடைய பார்வையிலே இருக்க வேண்டுமே. இந்த கர்த்தரை தேடுகிறதுனாலே மாத்திரம்தான் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா? தேடாதவர்கள் எல்லாரும் சுகமில்லாமல் இருக்கிறார்களா? கர்த்தரை தேடுகிறவர்கள் மாத்திரம்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? தேடாதவர்கள் பட்டினியா இருக்கிறார்களா? அல்ல அல்ல. நம்முடைய கர்த்தருடைய மகத்துவம் என்பது வேறு. ஆகவே அந்த நோக்கத்தை எந்த சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த சரித்திரத்தினுடைய சத்தியத்தை ஆத்துமாக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிலே, திருச்சபையின் பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடிய அளவிலே கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று நான் வீட்டில் இருந்து ஜெபித்துதான் புறப்படுவேன். கர்த்தரை நடத்துகிறார். நான் எல்லா காரியத்தையும் எப்போதும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நேற்றைக்கு எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததே, அது இன்றைக்கு வந்திருக்கணும்னா இன்றைக்கு இங்க பஜனைக்கு வர முடியாது. அது என்ன என்று நான் தனிப்பட்ட முறையில் ஐயா அவர்களிடத்தில் பேசித்தான் கொண்டிருக்கிறேன். தெரியும், நான் பப்ளிசிட்டி பண்றதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அது தெய்வ நடத்துதல். ஆகவே கர்த்தருடைய வேத வசனத்தை, சத்தியத்தை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரம் அல்ல, ஒரே காரியம், சரீரம் சுகமாக இருக்க வேண்டும், சரீரம் நன்றாக சாப்பிட வேண்டும். இங்க வரணுங்கிறது அவசியம் இல்லைங்க. எங்க வேணாலும் இருக்கலாம், உலகத்துல எப்படி வேணாலும் நடத்தலாம். ஆனால் இங்க வர வேண்டும் என்றால் வேறொரு காரியம். மனுஷனை போல, மனுஷ மிருகங்களை போல நாம் அல்ல, வேறுபட்ட தன்மை. அந்த தன்மையை உணர வைக்கத்தான் என்னுடைய வாஞ்சை. அது ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக. பக்தன் அதனால் தான் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. எங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரம் வரைக்கும் நானும் பாடுவேன். கன்வென்ஷன் கீதமாக இருந்தால் என் அன்பு சகோதரனும் பாடுவார். மற்றபடி வாத்தியங்களிலே மீட்டுவார்கள். ஒன்றை மாத்திரம் நான் சந்தோஷப்படுகிறேன். மிஸ்டர் ஏர்னஸ்ட், மருதகுளம், மூன்றடப்புக்கு கிழக்க இருக்கிற ஊர் மருதகுளம், அங்கே இருக்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் இவர் டிராயிங் மாஸ்டர். 33 வருஷம் 35 வருஷம் ஆகுது எனக்கு கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கார். ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வது பாட்டு ஒன்று வாசித்தார்கள் அல்லவா? அந்த 2வது பாட்டு வாசிக்கும் போது என் பிரதர்ஸ் 2 பேரும் சும்மா தான் இருந்தாங்க. அவர் மட்டும் வயலின்ல வாசித்தார். பேக்ரவுண்டு அவரே வாசித்தது தான் ரெக்கார்டிங். அப்படின்னா இவருக்கு எதெல்லாம் வாசிக்க தெரியும்? தபலை வாசிக்க தெரியும், பேட் வாசிக்க தெரியும், வேற ரெக்கார்டிங் வாசிக்க தெரியும், இன்னும் வயலின் வாசிக்க தெரியும்.
எல்லாம் வாசிக்க தெரியும். ஒன்று அந்த கருப்பாவில நிலம் இருக்கு பாருங்க, கல்யாண வீட்டில் வச்சுப்பாங்கல்ல, அந்த ஒன்று தான் வாசிக்க தெரியாது. எல்லாம் மாஸ்டர் ரெக்கார்ட் பண்றது. இவரும் பல்லாண்டு காலமாக என்னோடு கூட முறையாக கற்ற சகோதரர், அருமை பிரதர் பின்பக்கம் இருக்கிறார். ஒரு 10-15 ஆண்டு காலமாக அவரும் இதை வாசித்து என்னோடு கூட தொடர்பு இருக்கின்ற நல்ல திறமைசாலிகள். போதும் என்ற அர்த்தத்திலே தான் நான் மற்றவர்களை கூட அழைக்காதபடி அவர்களுடைய செலவினங்கள் காரியங்கள் எல்லாம் அதிகமாக உண்டு, அதை சமாளித்துக் கொள்வதாக இருக்கின்றேன். அதிநிமித்தமாக என்னுடைய ஒரே வாஞ்சை இடத்துல சொல்லுவார்கள், பழைய காலத்தை மாதிரி கதையை சொல்லி வரலாற்றை சொல்லி சிரிப்பு உண்டாக்க மாட்டேங்குங்களே. என்னமோ என்ன பிடிச்சதா எப்படியோ. நான் பஜனை ஊழியத்தை ஆரம்பித்தது 1969ஆம் ஆண்டு என்று சொல்லும் பொழுது 55வது ஆண்டில் இப்ப நடந்து கொண்டிருக்கிறேன். நான் பாடுவேன், இவர் பாடுவார். உங்களுடைய சத்தத்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. இப்ப பாடுறேன் பாத்தீங்களா, அந்த பாட்டுல ஒரே ஒரு கவி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உற்சாகமாக சந்தோஷமாக பாடுங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை நேரத்திலே அவருடைய செவியிலே இந்த சத்தம் சேரட்டும், அவருடைய பார்வையிலே அவர் நம்மை குறித்து அறிந்து கொள்ளட்டும். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே இந்த மீட்பு. அந்த கவியை மாத்திரம் உற்சாகமாக கைத்தட்டி பாடுகிறீர்களா? அன்போடு உடைய இயேசுவின் நாமத்தினாலே கேட்கின்றேன். பாடுவோம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே இந்த மீட்பு. அவர் நாமத்தினாலே நான் எடுத்துக்கொண்ட சரித்திரத்துக்களை பிரவேசிக்கிறதுக்கு முன்பு ஒரு சில நிமிடங்கள் பொது சத்தியத்தை வலியுறுத்தி செல்கிறது தான் இப்போ உள்ள பழக்கமாய் போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க போகும்போது 4 அடி அடிச்சுக்கிடுவாங்க, என்ன பரவாயில்ல. ஒரு கேள்வி கேட்கிறேன். பரிசுத்த வேத புத்தகத்தை நாம் தூக்கியை சுமந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதில் இருக்கிற சத்தியங்கள் நம்முடைய இருதயத்திலே பதித்திருக்கிற தன்மைகள் எவ்வளவு? இந்த புத்தகத்தினுடைய சத்தியங்களை எல்லாவற்றையும் நாம எடுத்துக்கொண்டு மனதிலே பதிய வைத்துக் கொள்ள முடியுமா? எனக்கே கஷ்டமா இருக்கிறது, பயமாக இருக்கிறது. ஆயினும் ஒரு சில சத்தியங்கள் என்னுடைய இருதயத்தை விட்டு விலகி போகிறதில்லை. ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன், யாராவது சொல்ல முடியுமா? பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமியையும் நம்மையும் சிருஷ்டித்தவர் தானே. வானத்தை பூமியை எப்போ சிருஷ்டித்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம். பதிலே வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில சத்தங்கள் வந்தது. வருஷம் சொல்லி இருக்கிறா இல்லை, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அப்புறம் மட்டும் 1 நாள் 2 நாள் 3 நாள், அது எத்தனை மணி நேரம் நீ சொல்லல. இன்னைக்கு உள்ள 24 மணி நேரம் நீ யாரும் திடீர்னு முடிவெடுக்க வேண்டாம். இந்த சத்தியத்தை நான் சுருக்கமாக உங்களுடைய இருதயத்தில் பதித்து விட்டு நான் எடுத்துக்கொண்ட சரித்திரத்தில் பிரவேசிக்கிறேன். இது எனக்கு தேவையாக தெரிகிறது. தேவனாகிய கர்த்தர் 5வது நாள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சுக்கலாம். 5வது நாள் கடலை பார்த்து
பறவைகளை வான்னு கேட்டார். நல்லா கவனிக்கணும். இதுல கடல் தண்ணீர்ல இருந்து பறவைகள் வரட்டும் அப்படின்னு சொன்னார். வந்துட்டு அங்க உள்ள மீனும் உரும்பிராணிகளும் எல்லாம் அதுல வந்துருச்சு. 6வது நாள் காலையில வனாந்தரத்தை பார்த்து மிருக ஜீவன்கள் வரட்டும், அது காட்டுல உள்ளதுனாலும் சரிதான், ஊர்காட்டுல நடமாடுறதுனாலும் சரிதான், வரட்டும்னு சொன்னார். நல்ல கவனிங்க, மனதுல பதிய வச்சுக்கிடுங்க. இது 6வது நாள். இப்ப திரும்ப நான் அதை ஏன் ஞாபகப்படுத்துறேன்? பறவைகளை வரட்டும்னு சொன்னார், வந்துட்டு மிருக ஜீவன்களையும் ஊரும் பிராணியையும் வரட்டும்னு சொன்னார், வந்துட்டு மனுஷனையும் பூமியில இருந்து வான்னு சொல்லார், வந்துட்டான். சரிதானா? நான் சொன்ன கேட்ட கேள்விக்கு அர்த்தம் புரியுதா? பறவைகளை சமுத்திரத்திலிருந்து வான்னு சொன்னார், வந்துட்டு நீர்வாழ் ஜந்துக்களும் வந்துட்டு, காட்டில இருந்து விலங்குகளை வான்னு சொன்னார், அது காட்டு விலங்கும் ஊர் காட்டுல எதுவும் வந்துட்டு, ஆமா மனுஷனையும் வான்னு சொன்னார், வந்துட்டான். சரிதானா? பதில காணமே இல்லை. இப்ப அந்த வேறுபாட்டை புரிகிறதா நம்முடைய உள்ளம்? தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? பூமியிலே கிடந்த மண்ணை தன்னுடைய கையினாலே அள்ளினார். தமது ரூபத்தின்படியும் தமது சாயலாகவும் தலை, கையு, மார்பு, காலு, எல்லாம் வயிறு உருவாக்கி பொம்மையா கிடத்தி போட்டு விட்டார். இது நான் சொல்லல, பிற சொல்லுங்க. அவனுடைய நாசியிலே தமது சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவனா ஆயிட்டான். அப்படித்தான வசனம்? இல்லை. எப்படி வசனம்? அவனுடைய நாசியிலே தமது சுவாசத்தை ஊதினார், அவன் என்னானான்? ஜீவ ஆத்மாவானான். மனுஷனிடத்துல காணப்படுகிற ஆத்மா தேவனுடைய சுவாசம். பறவைகள், நீர்வாழும் ஜந்துக்களினுடைய ஜீவன் அவருடைய வாயின் வார்த்தை. மிருகங்கள் அவருடைய வாயின் வார்த்தை. மனுஷனுடைய ஜீவன் அவருடைய சுவாசம் இங்கே. இதைத்தான் கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டும், உணர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் பைபிளை தூக்கிக்கிட்டு சர்ச்சுக்கு வரணும். அந்த சத்தியத்துல நம்பிக்கை இல்லைன்னா எப்படி வேண்டாலும் அலைஞ்சிட்டு போகும். காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் கேட்கக்கூடாது. அது தெய்வ சித்தம். நடுமரத்துக்கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் சொன்னாரு. 2 சாவு, ஒண்ணு உன் சரீரமும் சாவும், உனக்கு உள்ள இருக்கிற என்னுடைய சுவாசமும் சாவும். புசித்தான். அவ புசிச்சு அவன்கிட்டையும் கொடுத்தார். அப்போதானே குமாரனாகிய தேவன் இடைமறித்திருக்கிறார். 2 சாவு சொன்னீரு. அவன் சரீரம் நம்ம மண்ணிலிருந்து உண்டாக்குனது, போனா போட்டோம். அவன் சுவாசம் நாம ஊதுன ஊற்று, இது போகக்கூடாது. அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பரலோகத்தில் வச்சு குமாரனாகிய தேவன் ஏற்றுக்கொண்ட தண்டனை அதுவா இயேசுவானவரா பிறந்தார். இந்த காலம் வேறுபாடு, செயல் வேறுபாடு கேட்கறதுக்கு நமக்கு ஒரு தகுதியும் கிடையாது. படித்தவற்றை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நான் இன்னைக்கு காரில் வரும்போதே கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். என் பிரதர்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்தேன். இயேசுவானவர் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரே, இன்னைக்கு வருவார். யாருக்கு தெரியும்? அதான் சத்தியம். அப்ப அது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்க போறோம் இல்ல. இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு போ. இந்த ஜீவன் அவர் ஊதின சுவாசம், அது நரகத்துக்கு போக வேண்டாம்.
எல்லாரும் சிந்திக்கத்தக்க பெரிய ரகசியம் அதுதான், பெரிய சத்தியம் அதுதான். அதற்காகத்தான் கர்த்தருடைய வேத சரித்திரங்கள் பழைய ஏற்பாட்டிலே சத்தியங்களை புரிந்து கொள்வோம், நடைமுறையை நாம் எல்லாரும் பின்பற்றுகிறது என்பது அது சாதாரண காரியம் அல்ல. காத்து நடக்கக்கூடிய உபதேசங்கள் புதிய ஏற்பாட்டு ஜீவியம். அந்த தன்மையிலே நாம் காணப்படுவோம். ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே உங்களுடைய மத்தியிலே நான் எடுத்த சரித்திரம் தான், 11 வருஷத்துக்கு முன்னே எடுத்த சரித்திரம் தான். அன்றைக்கு பேசின சத்தியத்தினுடைய அழுத்தம் வேறாக இருக்கலாம், இன்றைக்கு பேசுகிற சத்தியத்தினுடைய அழுத்தம் வேறாக இருக்கலாம். கர்த்தர் நடத்தட்டும். எல்லா ஊர்லேயும் ஒரு தன்மையை பார்ப்போம். கள்ளத்துக்கு எரிஞ்சிடாதுங்க தயவு செய்து. எங்க போனாலும் இங்கேயும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சகோதரர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். எம்டிஆயும் சில சேர் கிடக்குது, அங்கேயும் பார்க்க இங்கேயும் பார்க்க. ஒரு பெரிய கேள்வி எனக்கு உண்டாகும். திருச்சபையினுடைய பங்களிப்பாக இருக்கிறவர்களை எல்லாரும் பங்கு பெற்று விட்டார்களா? குறைபாடு இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம், ஆனால் மன வேறுபாட்டில் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய விருப்பம். வேத புத்தகத்திலே நாம் ஆரம்பத்திலே ஒரு தகப்பனாக எண்ணுகிற ஒருவனை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவன் யார் என்று கேட்டால் ஆபிராம். அந்த ஆபிராமை குறித்து ஒரு சில சத்தியங்களை நான் வெளிப்படுத்தி தந்துவிட்டு கடந்து செல்கிறேன் தொடர் சரித்திரத்தின் காரியத்திலே. என் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அன்பு பிள்ளைகளே, நான் வீணாக பேசுகிறேன் என்று நீங்கள் எண்ணவே வேண்டாம். கேட்கின்ற வார்த்தையினுடைய சத்தியத்தை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஈராக் நாடு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் வேத புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது கல்தேய நாடு. மெசொப்பொத்தேமியா அங்கதான் இருக்குது. அந்த கல்தேய நாட்டிலே, கல்தேய பட்டணத்திலே ஒரு ஊர் ஒன்று உண்டு. அந்த ஊருக்கு பேர் தான் ஊர். ஒரு மனுஷன் இருந்தான், ஒரு பெரிய மனுஷன். அவன் யார் என்றால் தேராக்கு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நான் வேடிக்கையாக பேசவில்லை. அந்த தேராகுக்கு 3 ஆண் பிள்ளைகள், ஆபிராம், நாகோர், இன்னொருவன் யாரோ சொல்றீங்க, சரியாத்தான் காது கேக்கு, ஆனா தைரியமா சத்தமா சொல்லல, அவ்வளவுதான். ஆறாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஒரு கேள்வி, ஆபிராமை வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவன் யார்? அவன் யார்? விசுவாசத்திற்கு அவன் ஒரு தந்தை, தேவபக்தனாய் வாழ்ந்தது பின்னை, இந்த காரணை உனக்கிறேன் என்றார், இருந்ததை சொன்னார். விசுவாசத்திற்கு அவன் ஒரு தந்தை, பாராய் 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 ஆபிராமே.
நான் பாடின பாட்டிலும் நீங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற வார்த்தையிலும் ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல பட்ட பெயர் உண்டு. அவன் யாருடைய தகப்பன் சொல்லுங்கள்? ஆபிரகாம் யாருடைய தகப்பன்? விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசிகளின் தகப்பன். மறுபடியும் மறுபடியும் இந்த சத்தியம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாருக்கும். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். ஆனால் கொஞ்சம் முன்னோடியான சம்பவங்கள் நமக்கு தெரிய வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அமர்ந்திருக்கிறவர்களே ஒரு சிலருக்கு வந்து தெரியலாம், நினைவிலே இருக்கலாம். பலர் வாசித்திருக்கலாம், மனதிலே பதிந்திருக்காமலும் இருக்கலாம். நான் அதை அழுத்தமாக சொல்லத்தான் இப்ப அதை எடுத்துக்கொண்டேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆபிரகாம் அவனோடு கூட பிறந்த சகோதரர்கள் இன்னும் 2 பேர் உண்டு. அது உங்களுடைய நினைவிலே இருக்கலாம். ஆனால் இப்ப சொல்ல உங்களுக்கு சற்று சந்தேகப்படலாம். நான் திரும்ப நினைவுபடுத்துகிறேன். இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டவர்கள் ராத்திரி 1 நிமிஷமாவது அதை திரும்ப நினைச்சு பாருங்க. இல்ல அந்த சம்பவம் உள்ள பகுதிகளை வாசிக்கும் பொழுது நினைவிலே திரும்ப பெரிதுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆபிரகாமோடு பிறந்த சகோதரர்கள் நாகோர் என்று ஒருத்தன், ஆரான் என்று ஒருத்தன். இப்ப 3 பேர் பேரையும் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். ஆபிராம், நாகோர், ஆரான். சரி, இந்த 3 பேரும் சகோதரர்கள். இவங்களுக்கு அப்பா யாரு? அப்பா யாரு? கர்த்தர் ஸ்தோத்திரம். யாரும் சொன்னது தாய்மார் பக்கத்துல இருந்து சொல்றது பேர் தெரியுது எனக்கு. ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சொன்னீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். இப்ப நிறைய வைத்துதப்பா. நீ பைக்கில் கையை விட அதிகம் இருக்கும். என்ன நான் யாரெல்லாம் சொன்னான்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னா இவாள் பைக்கில் கை ஓடுதாக்கா, பரவாயில்ல. அங்க கைதான் நிறைய வைத்துட்டு என்ன செய்ய முடியும்? ஒன்று வயதிலிருந்து எடுக்கணுமா? பரவாயில்ல. நல்ல பதில். உங்கள் நிமித்தமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம், நாகோர், ஆரான் 3 பேருக்கும் தகப்பன் தேராகு. இப்போ நல்ல கவனிங்க. உங்களுக்கு நான் ஒரு பாடத்தை தான் சொல்லி தர்றேன்னு வச்சுக்கிடுங்க. ஆபிரகாமுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. அவன் யார்? விசுவாசிகளின் தகப்பன். அவங்க அப்பா தேராகு. இப்போ எனிஒன் தேராகு விசுவாசிகளின் தகப்பனா? சத்தமா வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். எழுந்திருச்சு, பிள்ளைகளா இருந்தா எந்திரிச்சு வாசிக்கணும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது வேறே தேவர்களை சேவித்தவர்களாக இருந்தான் தேராகு. விக்கிரக ஆராதனைக்காரன். மனதில பதிய வச்சுக்கிடுங்க. ஆபிரகாமுடைய தகப்பன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு பிறந்த பிள்ளைகளிலே 3 பேர்ல ஒருத்தன் ஆபிரகாம். அவனுடைய மனைவி சாராய். அவர்கள் இன்னும் கர்த்தரை தேடி வரவில்லாத காலம். ஆபிரகாம் எங்கேயோ வீட்டுக்கு விட்டு வெளியே போயிருக்கிறான். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. ஆபிரகாமே, யார் என்ன கூப்பிடுது? ஆபிரகாமே என்னை கூப்பிடுது யாரு? அந்த சத்தம் சொல்லுகிறது, நான் தான் வானத்தையும் பூமியை எங்கள் படைத்த கர்த்தர். கடவுளா? ஆம், ஜீவனுள்ள தேவன், சர்வ அதிகாரமும் படைத்த தேவன், பிதாவாகிய தேவன். இன்னும் ஒரு சில சத்தியங்களை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். பிதாவாகிய தேவன் காட்சி கொடுத்து பேசினது எத்தனையோ சம்பவங்கள் வேத புத்தகத்தில் வாசிக்கலாம்.
யாராவது பிதாவாகிய தேவன் இன்ன ரூபத்தில் இருந்து நான் பார்த்தேன் என்று சொல்கிறது வேதவசனத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுகிறார், மேற்கு திசை நோக்கி வா, உன் வீட்டில இருந்து உன் மனைவியை கூட்டிக்கிட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குகிறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குகிறேன். ரெண்டு காரியம் சொல்லி இருக்கிறார் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமிடத்திலே. உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறேன், பணக்காரன் ஆக்குகிறேன். ஐயா, இந்த ரெண்டு சம்பவமும் நமக்கு இருந்ததுன்னா இந்த ஊர்ல நம்மள என்ன மதிப்பு குறைவாக வச்சிருப்பாங்க? நாம தான் பணக்காரன், நாம தான் பெரிய ஜாதி, பெரிய குடும்பம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அப்படி சொல்லி இருக்கிறார். அவன் கர்த்தரோடு பழகாதவன். இதற்கு முன்னே இந்த சத்தத்தை கேட்டான், ஏற்றுக்கொண்டான் இருதயத்திலே. மனைவியின் இடத்துல போனான், சாராய். அவ சாரா, இவன் ஆபிரகாம். சாரா இன்னொன்னு என்னங்க, இவ கர்த்தர்னு சொல்லி வானத்துல இருந்து ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. என்ன கேட்டதுங்க? புறப்பட்டு மேற்கே போக சொல்றார். எந்த இடத்திற்கு அது தெரியாது. மேற்கு திசை நோக்கி போகணுமா? அது கடவுள்னு சொன்னார். கண்ணாலே காணாத ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் கண்ணாலே பார்த்தவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? ஏன் விசுவாசம் இல்லை? அவருடைய உபதேசம் ஏன் நம்முடைய இருதயத்திலே ஆட்கொள்ளவில்லை? அவருடைய பிரதான நோக்கம் என்ன என்பதை ஏன் புரியவில்லை? அவர் ஏன் இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்று தெரியவில்லை. அவர் ஏன் மரித்தார் என்று, யாருடைய தப்புக்காக மரித்தார் என்று நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாதது ஏன்? மனைவியை கூப்பிட்டான், மேக்கப் பார்க்க புறப்பட்டு போயிட்டான். நான் சொன்னேன் வாக்காந்தேய பட்டணத்தில் இருந்தோம், மொசப்பத்தோமியாவில் இருந்தோம், மேற்கு திசை நோக்கி. இன்னும் அவன் கூட வேற குடும்பத்துக்காரன் 1-2 பேர் போனான். அதெல்லாம் இப்ப எனக்கு பேச நேரம் இல்லை, விடுங்க. இப்ப ஆபிரகாம் அவன் மனைவி சாரா 2 பேரும் போறாங்க. ஒட்டகத்துல ஏறி போறாங்க. ஐயா, இப்போ இங்கிருந்து நாகர்கோவில் போகணும்னாலோ இல்லை இங்கிருந்து திருநெல்வேலி போகணும்னாலோ பிரயாண வசதி எப்படி இருக்கு? மணிக்கணக்கில் போயிடலாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 500 வருஷத்துக்கு முன்ன எந்த பஸ் ஓடிச்சு? ஒண்ணும் கிடையாது. மாட்டு வண்டியா இருக்கலாம், நட சுமையா இருக்கலாம். அப்போ இப்பவே இப்படி இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 4000-6000 வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்திருக்கும் உலகத்துல? 300 கிலோமீட்டர் மேக்க பார்க்க போனோம். ஒட்டகத்துக்கு மேல இருந்து அப்பா எத்தனை நாள் நடந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் மேக்க போன பிறகு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது, ஆபிரகாமே நில். எந்த ஊரா இருக்கு? எங்க கொண்டு நிக்க சொல்றாரு? எல்லா திசையை நோக்கி பார். மேற்க பார், தெற்க பார், கிழக்க பார், வடக்க பார். உன் கண்ணு எவ்வளவு தூரம் தெரிகிறதோ அந்த இடங்கள் அத்தனையும் உனக்கு தான் சொன்னான். பணக்காரனாகிட்டார். மனைவியோடு இருக்கிறான். 1-2 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏகப்பட்ட வசதி. கர்த்தர் அவனை அழைக்கும் பொழுது 75வது வயது. ஆபிரகாமை அழைக்கும் போது 75வது வயது. அவனுடைய மனைவியாகிய சாராய்க்கு 65 வயசு. அந்த இடத்துல போய் அமர்ந்திருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். குழந்தை இல்லை. வருஷம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 வருஷம். வேத புத்தகம் எத்தனை ரகசியங்களையும் அதிசயங்களையும் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
75வது வயதில் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். மேற்க போன்னு சொன்னார். இத்தனை கிலோமீட்டர்னு சொல்லல. அவன் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன பிறகு நில்லுங்காரு. அதுதான் கானான் தேசம். 25 வருஷமா மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு பிள்ளை இல்லை. உன்னை பெரிய ஜாதியாக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எப்படி நடக்கும்? ஆபிரகாமை ஆபிரகாம் என்றும் சாராயை சாராள் என்றும் மாற்றிவிட்டு உன் மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஈசாக்கு நீ பேர் வச்சுக்கோ. அதுதான் நடந்தது. 100 வயதான நிலையில் இருந்தார். 90 வயதாக இருந்தார். 100 வயதான நிலையில் இருந்தார். 90 வயதாக இருந்தார். முதிர் வயதிலும் தேவன் கொடுத்தார். அவன்தான் அருமை யாம் ஈசாக்கு. விசுவாசத்துக்கு அவன் ஒரு தந்தை. பாராய் 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 ஆபிரகாமை. இவ்வளவு நேரம் நான் பேசின சரித்திரத்தினுடைய சம்பவத்தின் நிறைவு பகுதியாக ஆபிரகாமுக்கு அவனுடைய 100 வயசு, அவனுடைய மனைவியாகிய சாராய்க்கு 90 வயசு. இப்போ கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுப்பாள் என்று சொன்னது போல இப்போ குழந்தை பிறக்கிறது. அவனுக்கு இட்ட பெயர் விசுவாசிகளின் தகப்பன் என்று திருச்சபையிலே நல்ல பெயர் வச்சிருக்கிறோம். அப்படியானால் விசுவாச வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறது. நாம யார் வார்த்தையை எப்ப நம்பி என்ன பாட்டை தொலைச்சோம்? ஐயோ கூத்து. தனிப்பட்ட முறையில் உள்ள புள்ளிகளை பற்றி நான் ரொம்ப பேச வரல. குடும்ப ஜீவியம், குடும்ப ஜீவியம் சும்மாவா? திருச்சபையிலே ஒரு ஒழுங்கு. கல்யாணம் முடிக்கும் போது எங்கேயோ எப்படியோ முடிச்சுக்கிட்டுங்கிறல, திருச்சபையிலே ஒழுங்கு பண்ணி. அடே அப்பா, பழைய காலத்துல கல்யாணம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்க காலத்துல எங்க ஊர்ல இருந்து பொண்ணு பார்க்கவோ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கவோ எங்கெல்லாமோ போகும்போது பெரியவங்களா பார்த்து, நம்ம எங்க குடும்பத்துல 2-3 குடும்பம் இருந்ததுன்னா அதுல ஒரு ஆளு, இன்னொரு பக்கத்துல 2-3 குடும்பம் இருந்தா ஒரு ஆளு, சொந்தக்காரங்களுக்குள்ள இப்படி பார்க்கும்போது எங்க ஊர்ல நடந்தது. ஒருவேளை காவக்கணத்துல எப்படி இருந்ததோ தெரியாது. பொண்ணு பார்க்க போனா 5 பேர் போறது, இல்லைன்னா 7 பேர், இல்லைன்னா 9 பேர், இவ்வளவுதான். ஜம்முன்னு நான் 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே போயிருக்கேன் எங்க ஊர்ல உள்ளவங்களோட கூட சேர்ந்து. அது அந்த கால முறைமை. அப்போ எத்தனை நகை போடணும், எத்தனை ரூபாய் ரொக்கம் கிடைக்கணும், மாப்பிள்ளை பொண்ணுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு கல்யாணத்தை எப்படி வைக்கலாம், எப்படி அறிக்கை வாசிக்கலாம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் ரூபாயை முதல்ல அட்வான்ஸாக கொடுத்து செவ் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டு பிறகு எல்லாம் நடக்க போட்டு. இப்போ பொண்ணு பார்க்க போகும்போது எத்தனை பேர் போறாங்க? 3 பேர், 5 பேர், 7 பேரா? ஏ வாவி, 3 வேனு, 4 வேனு, 5 வேனு. கல்யாணத்தை போடுற சாப்பாட்டை விட அதிகமா போட வேண்டியது இருக்கு. எக்கச்சக்கம் போடணும், துங்கணும், எடுக்கணும், பூரா. இங்கேயும் அப்படித்தான் இருக்கலாம்னு நம்புறேன். உங்களை குற்றச்சாட்டா சொல்லல, எல்லா பக்கமும் அப்படிப்பட்டது ஒரு நிலைமை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்நாட்களிலே அடியெடுத்து வைக்கிறவர்களுடைய நோக்கம் என்ன? குடும்பம் நல்லா இருக்கணும்,
நல்ல முறையில் வாழணும். இப்ப என்ன நடக்குது? ஏன் ஐயா வெக்கக்கேடே அந்த வீட்டுல தான் ஐயா நடக்கு. கல்யாண வீட்டுல முடிஞ்ச பிறகு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு போறோம். 3 வேன் பிடிச்சு மாப்பிள்ளை அங்க பொண்ணுக்கு அன்னைக்கு பூ வச்சு மாலை போட்டு சிலுவடையாளம் போட்டு வைக்கணும். பொண்ணுக்கு மாலை போடுறது யாரு அன்னைக்கு? முத எனிவன்? பொண்ணு பார்க்க போய் கன்ஃபார்ம் பண்ணி ஊர்ச்சிதப்படுத்த போறவங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணுக்கு மாலை முத போடுறது யாரு? மாப்பிள்ளையும் போறாரு. பூ வைக்கிறது யாரு? முத பொண்ணுக்கு முத பூ வைக்கிறது யாரு? இந்த பக்கத்துல சும்மா சொல்லுங்க தைரியமா. மாப்பிள்ளைக்கு அக்கா அல்லது தங்கச்சி. தெரியுதா? முத இப்ப பொண்ணுக்கு பூ வைக்கிறது மாப்பிள்ளைக்கு அக்கா. என் ஒரே கேள்வி, இயேசு நாமத்தினால உன் கூட பிறந்தவனுக்கு கெட்ட போற பொண்ணுக்கு பூ வச்ச அக்கா அல்ல தங்கச்சி ஜீவனுள்ள நாளெல்லாம் பூ வைக்காளா? கழுத்தா இருக்கிறதாளா? என்ன வேடிக்கை நடக்கு தெரியுமா? நான் இப்போ போற ஊர்ல எல்லாம் சொல்லிடுவேன் வாலிப பிள்ளைகள்கிட்ட, ஒருவேளை உங்க மத்தியிலேயும் இந்த அன்பு பிள்ளைகளா இருந்தா உங்களுக்கு கவனிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு பூ வைக்க அன்னைக்கு வர்றது மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தவா தான் மோத பூவை வைக்க வருவான் இல்லையா? ஒரு வார்த்தை, அண்ணி ஒரு நிமிஷம் போருங்க, நீங்க பூ வைக்கிறது எனக்கு வருத்தம் இல்லை, ஆனா ஒரே ஒரு காரியம், உங்க ஆயுசு காலம் முழுதும் உங்க கைனால எனக்கு பூ வைப்பீங்களா? இப்ப வச்சுட்டு போங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. அந்த கூட பிறந்தவன் மனைவிக்கு முதல் எதிரியே அவன் கூட பிறந்தவா தானே. பிறகு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போறா ஏசோனவர் அப்படி ஒரு பைத்தியக்காரன். என்ன ஜாக்கிரதை, உங்களால் உங்கள் குடும்பத்திலே தகராறு வர வேண்டாம், விட்டு கொடுங்கள். நான் உண்மையிலே தயவு செய்து உங்கள யாரை பத்தி இன்னும் எனக்கு தெரியாது, எங்க பக்கத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்க வேதனையை தான் இங்க வந்து சொல்றேன்னே நினைச்சுக்கிடுங்க. நாங்க அப்படியெல்லாம் இல்லையா அப்படின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, அது போதும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை, மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கம்பெனின்னு உண்டு, நற்கரணை. மாமியாலும் மருமகளும் கோயிலுக்குள்ள வாரா, பக்கத்துல முழங்கால் போட்டு நற்கரணை சாப்பிடுறது எத்தனை பேர்? அவன் முழங்கால் போடணும்னு நினைக்காங்க, மர்மவா இருக்கா. மாமியா ஓரத்துல போய் நின்றுட்டு இருக்கான். உன்னைய பரலோகத்துக்கு 2 பேரையும் ஆண்டவர் கொண்டு போகும்போது பக்கத்துல வச்சிருவாரோ, மண்டையில ஒன்ன கொடுத்து தள்ளுவார். நான் யார் நீங்கள் இருந்தாலும் இயேசு நாமத்தினாலே கேட்கிறேன், மனபாரத்தோடு இருந்தாலும் இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போங்க, உங்க மனபாரத்தை தூர தூக்கி எறிங்க. எந்த ஊர்னு கேட்காதங்க. ஒரு ஊர்ல மாமி மருமவா இந்த பிரச்சனையை கொஞ்சம் வலுவா பேசிவிட்டேன். அங்க எனக்கு தூரத்து சொந்தக்காரங்க இருக்கிற ஊர் சபைங்கிறது தெரியும். ஆனா எங்க இருந்தோ லெட்டர் எழுதிட்டாங்க அவங்க வீட்டுக்கு, பஜனைக்கு வர்றது நம்ம சொந்தக்காரர் தான், இந்த முறைமை நமக்கு உண்டு, அவர்கிட்ட அன்பா நீங்க உபசரிச்சு காப்பி கொடுத்துருங்கன்னு லெட்டர் வந்திருக்குது. பஜனை முடிச்சு கீழே இறங்குதேன், ஒரு பெரிய அம்மா, ஐயா தோத்திரம், என் பையன் தான் லெட்டர் எழுதியிருந்தான், உங்களை கூட்டிட்டு போய் காப்பி சொல்லி. நீங்க யாருமா? நான் இன்னாருக்கு சொந்தக்காரன். ஓஹோ, எனக்கும் அது ஞாபகத்தில் உண்டு, ஆள் அடையாளம் தெரியல, சரி வர்றேன், நீங்க அழைத்த அழைப்புக்காக வர்றேன் அப்படின்னு சொல்றேன். அங்க நிக்கிறா மருமவா, இங்க என்கிட்ட வந்திருக்குது மாமியார். அங்க மருமவா இடுப்புல ஒரு பிள்ளை இருந்திருக்கு.
இவன் அங்க போகும்போதே பிள்ளைய தன்னால கையில வாங்கிக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு போறான். பிள்ளை ஒரே அழுக. அவன் தட்டி தட்டி கொடுத்துட்டு போறான். நான் கிட்ட போறேன். மர்மவா சொல்றா, சார் அதுல போறது யார் தெரியுமா? என் பிள்ளைய எடுத்துக்கிட்டு எங்க மாமியார். என் பிள்ளைய எடுத்து போகும்போது என் பிள்ளை அழுத தெரியுமா உங்களுக்கு? என் பையனுக்கு வயசு 4 வயசாச்சு. என் பிள்ளை பிறந்த இவ்வளவு நாளும் எங்க மாமியார் என் பிள்ளைய ஒரு நாளும் எடுத்ததில்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் மாமி மருமவ சண்டை போட்டீங்கன்னா நீ வேதாகமத்தை எதை வச்சு தூக்கிக்கிட்டு போறான்னு கேட்டுட்டே பார்த்தீங்களா? என் மாமியாருக்கு மன இறக்கம் வந்துட்டு என் இடுப்புல இருந்த பிள்ளைய பிடுங்கிக்கிட்டு போறாங்கன்னு நான் உடனே சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தாய்மார்களே, மனக்குறை மாமியார் பேர்ல மருமகளுக்கு இருக்கலாம், மருமகள் பேர்ல மாமியாருக்கும் இருக்கலாம். பகமை உணர்வு இருக்க வேண்டாம். பகமை உணர்வு இருக்க வேண்டாம். நீங்கள் பகமை உணர்வு இருந்தால் இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தினுடைய கதவை திறக்கும் போது யாரை உள்ள விடுவார்? ஏன் கம்யூனியன் நற்கரணந்த சர்ச்சில் நடக்கும்போது மாமியார் இதுல இருந்தா மருமவா பக்கத்துல போய் கையை பிடிச்சு அத்தை கொஞ்சம் முழங்கால் போட இடந்தாங்க, நீ கேள, அவ தன்னால சந்தோஷமா தருவாள. இல்ல மாமியார் மருமகளை பார்த்து, மருமகளை நீ இருமா, நீ நாங்க தள்ளி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா பரலோகராஜ்யம் உங்கள் நிமித்தமாக சந்தோஷப்படும் அல்லவா? இது நான் மாமியால மருமகளை மட்டும்னு சொல்லாதங்க. இங்க வாரேன் வேற ஒரு கதைக்கு. பழைய ஏற்பாட்டில் சத்தியத்துல 10 கற்பனையில் ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக. சரியா? கொலை செய்யாதிருப்பாயாக. புதிய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாகங்கிற வார்த்தை 10 கற்பனையில் ஒன்று வந்திருக்குதோ புதிய ஏற்பாட்டில்? என் அன்பு சகோதரர்களிடத்தில் கேட்கிறேன், புதிய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை வந்திருக்கிறதா? நேரடியாக பழைய ஏற்பாட்டை மாதிரி வரல. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நான் துவக்குகிற முடிச்சிருங்க, சகோதரனை பகைக்கிறவன், முடிச்சிருங்க பார்க்கலாம், சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். நீங்கள் கையில சுமந்துகிட்டு இருக்க வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் சொல்ற வார்த்தை. சகோதரனை பிடிக்காம இருக்கலாம், சகோதரனை பகைக்கிறவனாக இருக்க வேண்டாம். நான் உங்களை மாத்திரம் சொல்கிறேன் என்று எண்ண வேண்டாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி. தாய்மாரையும் புத்தி சொல்கிறது வேதவசனம், சகோதரர்களுக்கும் புத்தி சொல்கிறது வேதவசனம். எப்படி? விசுவாசம் நம்மிடத்தில் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் அதைத்தான் சொல்றார். ஆக 90 வயசிலே பிறக்கிறான் ஈசாக்கு. யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? பாப்பா எந்திரிச்சு வாசிக்கணும். பாப்பான்னா ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19, 20, 21 3 வசனத்தையும் எந்திரிச்சு வாசிக்கணும். பாப்பா வார்த்தா சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவிசுவாசமாய் ஆபிரகாம் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி இந்த சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்களாக இந்த திருச்சபையின் குடும்பங்கள் அத்தனையும் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 27 வயசாகுது ஈசாக்குக்கு. அப்படிப்பட்ட நேரத்திலே அம்மா அம்மா போயிட்டியே, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான்.
27 வயசு 37 வயசு, சாரி நான் சொன்னது 27 வயசு அல்ல, 37 வயசு. ஈசாக்குக்கு 37 வயசா இருக்கும்போது 127 வயசுல சாரா மரித்து போகிறான். ஆபிரகாம் இருக்கிறான். தன் மகனாகிய ஈசாக்கு தாயை நினைத்து வேதனைப்படுகிறான். 1, 2, 3 வருஷ காலம் அந்த வீட்டிலே இன்னொருவன் இருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரித்திரத்தை நான் எடுக்கும் பொழுது சொல்லுகிற சத்தியத்தினுடைய ரகசியம், ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள், விசுவாசிகளின் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இன்னொரு ரோல் மாடலுக்கு உங்களுக்கு தருகிறேன், பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆபிரகாமை. அவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனை சத்தியங்கள் இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள். கீழ்ப்படுகிறதுக்கு எத்தனை இருந்தாலும் கீழ்ப்படிவோம். இப்ப பார்த்தீர்களானால் 40 வயதாகிறது ஈசாக்குக்கு. வாலிபனாக இருக்கிறான். தாயை நினைத்து வேதனைப்படுகிறான். அந்த வீட்டிலே தகப்பனாகிய ஆபிரகாம் இருக்கிறான். மகனாகிய ஈசாக்கு வேதனைப்படுகிறான். ஜெனரல் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார். ஜெனரல் மேனேஜர் ஆபிரகாமுடைய வீட்டிலே எலியேசர். இந்த வார்த்தையினுடைய பொருளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். காவல் கிணறு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க உட்கார்ந்து இருக்கும் போது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறோம் வச்சுக்கோங்க, ஒரு சுமை இருக்குது. அங்க எத்தனையோ பேர் அலைகிறார்கள். யாராவது ஒருத்தர் நம்ம சுமையை பார்த்தாமா, ஐயா நான் சுமையை சுமந்து வீட்டுக்கு கொண்டு வரேன், சுமந்து கொண்டு வருகிறான். அவனுக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார். அவன் ஒரு 20 ரூபாய் கேட்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு கொடுக்கிறோம். அவனுடைய தொழில் என்ன? அவன் யார்? கூலிக்காரன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, கூலிக்காரன். நம்முடைய வீட்டிலே ஏதோ ஒரு வேலை நடக்க வேண்டும் என்று இருக்கிறது. காலையிலே ஒருவனை அழைக்கிறோம். அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும், மத்தியானம் வரைக்கும் இல்லை சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறான். அவன் சம்பளத்தை வாங்கி கொண்டு போகிறான். அவனுக்கு என்ன பேர்? வேலைக்காரன். சுமந்து வந்து போகிறவன் கூலிக்காரன். நம்மிடத்துல வேலை செய்கிறவன் வேலைக்காரன். இன்னொருவன் வீட்டினுடைய எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறவர், அவர்தான் ஜெனரல் மேனேஜர், ஊழியக்காரர். 3 பணிகள், கூலிக்காரன், வேலைக்காரன், ஊழியக்காரன், 3 பேர் இருக்கிறார்கள். ஆபிரகாம் வீட்டிலே ஒரு ஊழியக்காரன் இருக்கின்றான். அவனுடைய பெயர் என்னவென்று கேட்டால் எலியேசர். இப்போ தகப்பனாகிய ஆபிரகாம் மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண் வேண்டும் என்று நீ பார்த்து வா என்று எலியேசரிடத்திலே சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? ஊழியக்காரனே, ஊழியக்காரனே, தமனே வருவாய். உம்மை புகழ்வாய், உறுதியளிப்பாய், உடனே என்றார். ஊழியக்காரனே, ஊழியக்காரனே, தமனே வருவாய்.
தகப்பனாகிய ஆபிரகாம் ஊழியக்காரனாகிய எலியேசரை அழைக்கிறான். என்ன எஜமான், அப்பா, என் பையனாகிய ஈசாக்கு தன் தாயை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு திருமணத்தை முடித்து வைப்போம். அவனுக்கு ஒரு பெண் வேண்டும். அந்த பெண்ணை நீ பார்த்து கொண்டு வா. அப்ப ஊழியக்காரன் கேட்கிறான், பெண்ணை நம்ம பக்கத்துல இங்கே பார்க்கணுமா அல்லது வேறு இடத்துல பார்க்க வேண்டுமா? அப்ப அவனை சொல்லும் பொழுது, என் மகனாகிய ஈசாக்குக்கு பெண்ணு நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற கானான் தேசத்துல வேண்டாம். அப்ப எங்க வேணும்? நான் முன்னே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கல்தேய நாடு மெசொப்பொத்தேமியா இருக்குல்லவா, அங்கே போய் என் மகனுக்கு ஒரு பெண்ணை அங்க நீ பார்த்து அழைத்து கொண்டு வா. என்னரும் புதல்வன் ஈசாக்கு என்பவன் 40 வயதுடையோ. என் பையன் ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பார்த்துட்டு வா. அவனுக்கு 40 வயசாச்சுது. அவனை ஒரு மணமகனாக நீ ஆக்க வேண்டும். நான் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திற்கு போ, அங்கே பெண்ணை பார்த்துட்டு வா. பொண்ணு பார்க்க போறது பெரிய காரியம்தான். நான் பல முறை பல சந்தர்ப்பங்கள்ல பல காரியங்களை அறிகிறேன். அது எந்த இடத்துலங்கிறத நான் குற்றம் சாட்டுறதுக்கு எனக்கு அதிகாரமும் கிடையாது. நான் அப்படி நோக்கத்துல பேசவும் இல்லை. எல்லா பக்கமும் உள்ள ஒரு சூழ்நிலை தான். ஒரு குடும்பத்துல மாப்பிள்ளை பையன் இருப்பான். அந்த பையனுக்கு 2 வருஷமா பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்க்காம பொண்ணு பார்த்து முடிவும் ஆகலை. சொந்தக்காரனோ மற்றவனை, என்னப்பா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கப்படாதா? என்னமோ நான் நினைக்கிற மாதிரி ஒன்றும் வரலையே வரலையே வரலையே, இழுத்துக்கிட்டே போகுது. என்ன செய்ய? சில கல்யாணம் பிந்திதான் முடியுமோன்னு நினைச்சா அது எப்படியோ எதிர்பாராம முடிஞ்சும் போகுது. இப்ப பழைய காலத்து மாதிரி இல்லை. எந்த தாயும் தகப்பனை எந்த ஊர்ல பெண்ணை பார்க்கலாம்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனே பெண்ணை பார்த்த வச்சிருக்கான் எங்கேயோ. அவன் காலேஜ் போகும்போது எங்கேயோ யாரையோ பார்த்து முடிவு வெட்டி வச்சிருக்கான். எப்படி எல்லாமோ நடக்கு. நான் அதை குறை சொல்லுகிறதற்கு வரல. ஆனால் ஒரு நேர்மை, ஒரு சத்திய கட்டுப்பாடு, ஒரு குடும்ப கட்டுப்பாடு, ஒரு பெருமைப்படக்கூடிய அளவிலே நடக்க பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்பதுதான் ஒரு பொதுவான விருப்பம். அவ்வளவுதான். நான் அதை பற்றி விமர்சனம் பண்ண வரல, விட்டுருங்க. இங்க ஈசாக்கு பெண் பார்க்கணும்னுட்டு புறப்படுறதுக்கு பார்க்கலாம். சரி, தகப்பனாகி ஆபிரகாம் சொல்லிட்டான், நம்ம இப்ப குடியிருக்கிற ஏரியாவில் வேண்டாம், நீ போ. அவருடைய பூர்வ இடம், வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடத்துல போய் பார்த்துட்டு வா. என்ன பெண்ணை எப்படி பார்த்துட்டு வர, என்ன செய்ய? இவன் நான் இந்த கிண கண்டை
அங்கே அமர்ந்திருக்க செய்து எலியேசர் ஜெபிக்கிறார். தகப்பனாகிய ஆபிரகாமினிடத்திலே நாம் கற்றுக்கொண்டது, அவர் முன்ன பின்ன தெரியாதவர் அழைத்து போ, விசுவாசத்தோடு போனான். இந்த கிராமத்திலே, இந்த திருச்சபையிலே எத்தனை வருஷம் நம்மை கர்த்தர் ஜீவனோடு காத்திருப்பார், வைத்திருப்பார், அது அவருடைய கணக்கு. கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நான் நினைப்பேன், நானும் நினைப்பேன், கவலைப்பட மாட்டேன். நான் சொன்னால் தப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். என்னுடைய வயது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் நான் அடிக்கடி நினைப்பேன், ஆனால் பெருமைப்படுவேன். கர்த்தர் என்னை நடத்துகிற விதம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னை எத்தனை வருஷத்திலே முற்றுப்புள்ளி வைக்கிறார், அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. நான் ஏன் பயப்பட்டுக் கொண்டு அவரை தூஷிக்க வேண்டும்? என் தேவனை மறக்கிறது எத்தனை பெரிய தவறு. நான் கிறிஸ்தவன், ஏன்? இயேசு என்னுடைய ரட்சகர். மனுஷனுடைய ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது. நான் ஊதின சுவாசம் அவன் நாசியில இருக்குது. அவன் சரீரம் மண்ணில இருந்து வந்தது, அது மண்ணுக்கு போட்டோம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ரகசியம். நிச்சயமாக கர்த்தர் நீடித்த நாட்களாக நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் ஒரு நாள் நம்முடைய சரீரம் எங்க போகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய ஆத்மா எங்க போகுதுங்கிறது தெரிய வேண்டாமா? அந்த எண்ணம் வேண்டாமா? அதுதானே கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்து மார்க்கம் அதுக்குத்தானே. உலகமெங்கும் பரம்பி இருக்கிறது. நாங்க பேசிக்கிட்டே வருவோம். எங்களுக்கு வேலையை, எனக்கு வேலையை, அதை என் கூட யார் சேர்ந்தாலும் சரிதான். ஏசாதவர் என்னைக்கு திரும்ப வருவார் இந்த உலகத்துல? எவருக்கு தெரியும்? அதற்கே தெரியாது. விசுவாசமாவது, முடிச்சிருங்க, நம்பப்படுகிறவர்களுடைய உறுதியும் காணப்படாதவர்களினுடைய நிச்சயம் விசுவாசம். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் இத்தனை பேரும், திருச்சபையை சார்ந்த அத்தனை பேரும் என் தேவனாலே ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். பன்றியினுடைய மூக்கு எங்க இருக்கும்? முன்ன இருக்கிற வாயில. அதுல பொன் மூக்குத்தி போட்டா அது முத அசிங்கத்தை தானே தின்னுது. உன் அழகு அப்படி தேவையா உனக்கு? இங்கிலாந்துல இருக்கின்ற இளவரசனுக்கு வாழ்க்கப்பட்ட ஒரு பெண் உங்களுக்கு தெரியும். குழந்தைகளை பெற்ற பிறகு, அரச குடும்பத்தில் வந்து அழகான பெண் குழந்தைகளை பெற்ற பிறகு வேறொரு தீவில் இருக்கிற ஒரு உடன்படாத உள்ளவனோட கூட சேர்ந்து ஓடி போயிட்டான். இங்கிலாந்துல அழகுள்ள ஸ்திரீ. என்ன நடந்தது? பிரான்ஸ்ல போய்கிட்டு இருக்கான் கார்ல. கர்த்தர் பார்த்தாரு, பெரிய ராணி குடும்பத்துல வாழ்க்கப்பட்டவா இவா, அங்க 2 பிள்ளைகளை பெற்றவரை விட்டுட்டு இவன் கூட போறாள. இவனுக்கு சொந்த தீவு இருக்குது, அவ்வளவு பெரிய பணக்காரன். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பாலத்துல போய் கார் மோதிர அந்த தீவுக்கு சொந்தக்காரனா விட்டு அந்த ராணி குடும்பத்துல போய் வாழ்க்கப்பட்ட இந்த பெரிய அழகுள்ளவளும் ஆகட்டும். பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் அவள். நீங்கள் எவ்வளவு அழகா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு மனநிறைவாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வசனத்துக்கு மதிய மரியாதை கொடுங்கள், அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அதுதான் நான் விரும்புகிறதுக்கு கர்த்தர் எனக்கு அனுப்புகிற காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீதிமொழிகள் 9:13 வாசியமா சத்தமா? 9:13 சத்தமா வாசிக்கணும். மதியற்ற ஸ்திரீ என்னது வாயாடியும்
10 ஆம்பளை இருக்கிற இடத்துல சத்தம் ரொம்ப வருமா, 10 பொம்பளை இருக்கிற இடத்துல சத்தம் அதிகமாக வருமா? பஸ்ஸுகளை பாருங்களும் பார்க்கலாம், முன்பக்கம் வர சத்தத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக பேசுங்கள். அந்த ஒன்று தான் எனக்கு சொல்ல கர்த்தருடைய வசனம். வாயாடியா இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை. 3வது வசனத்தை வாசிங்க, 21:19 நீதிமொழிகள்ல. சத்தம் போட்டு வாசிங்க, வடக்கு இருக்கவங்களுக்கு கேட்கணும். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஒரு மனைவியுடன் ஒரு புருஷன் குடியிருப்பதை பார்க்கணும். சன்னியாசியா அந்த மலைக்கு நீர் போயிடலாம். ஜாக்கிரதை தாய்மாரெல்லாம். கணவனோடு வாழ்கிற வாழ்க்கையிலே அவரோடு தேவையில்லாமல் உரிமை இருக்கு சண்டை போட. நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலும் சன்னியாசியா போயிடலாம், வனாந்தரத்துக்கு போயிடலாம். வேதவசனம் சொல்லுகிறது. ரெபேக்காள் கிணத்துக்கு வருகிறாள், தண்ணீர் எடுக்கிறாள். எலியேசர் மரத்துக்கு கீழே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். முதலாவது விசுவாச ஆபிரகாமை சொன்னேன். கர்த்தரை அறியாதவன் அழைத்த போது கீழ்ப்படிந்து போனான். 2வது இங்கே நாம் பார்க்கின்றோம், எலியேசருடைய ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படியே ரெபேக்காள் வருகிறாள். அவன் பார்க்கிறான், கிணத்துகளை இறங்கி வெளியே வரும்போது எதிரே போய் நடு தர வேண்டும் எனக்கு தண்ணீர் தரணியில் உதித்த பெண்ணிலமே தர வேண்டும் எனக்கு தண்ணீர் தரணியில் உதித்த பெண்ணிலமே. நாமத்தினாலே பிற்பகுதியிலே நாம் பிரவேசிப்பதற்கு முன்பாக 2 வார்த்தைகளை நான் பேசுகிறது பழக்கமும் மாத்திரமல்ல, அது அவசியமாக காணப்படுகிறது. ஏற்கனவே நான் உங்களுடைய மத்தியிலே ஆரம்பத்திலே சொன்னது போல நான் 5 முறை 27/1/1995, 29/1/2013, 26/1/2015, 2/2/2018, 30/1/2019 5 முறை உங்களுடைய மத்தியிலே நான் பஜனை பிரசங்கத்தை செய்திருக்கிறேன். இது 6வது முறை. கர்த்தருக்கு கோடாக்குடி ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த வருஷத்தில் இது புதுசு.
சில காரியங்களை சொல்லும்போது நான் பயப்பட்டு சொல்கிறேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். கடந்த மாதம் 30ஆம் தேதி எனக்கு ராமகிருஷ்ணாபுரம் களக்காட்டுக்கு தெற்கே இருக்கின்ற அந்த திருச்சபையிலே நான் பஜனைக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. 29ஆம் தேதி நைட்டு என் பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி போயிட்டு 30ஆம் தேதியே பாளையங்கோட்டை ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்சம் செக்கப்புக்கு போக வேண்டியதாயிட்டு கேன்சல் பண்ணினேன். எனக்கு அதுக்கு பிறகு உங்கள் மத்தியில் எனக்கு இன்னைக்கு பஜனை கிடைச்சதுன்னா கர்த்தருக்கு கோடாக்குடி ஸ்தோத்திரம், நான் செம்மையாகத்தான் செய்து நிறைவேற்றுகிறேன் என்று எனக்கு ஒரு நிம்மதி. இன்னும் கூட சொல்ல வேண்டுமானால், நான் சொல்லுகிறதை பெருமை பாராட்ட அல்ல, கர்த்தருடைய நடத்துதலுக்காக நான் எடுத்துக்கொண்டது. என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினால எனக்கு முதலாவது நான் சொன்னேனே, ஒரு பையன் இறந்து போனான், அவன் 10 மாதத்திலேயே. அப்போ ஆரம்பித்த பஜனை தான். வருஷம் என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிடுங்க, 54 வருஷம் 55 வருஷம் ஆகிறது. எனக்கு ஒரு பிள்ளைகளில் மூத்த பையனுக்கு யாக்கோபுரத்தில் பம்பாயில் இருக்கிற பையனுக்கு, பம்பாயில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணமானது. எனக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலை 2 நாளைகளில் நடந்தது. அங்கே என்னுடைய பையனுடைய மனைவியினுடைய தகப்பனார் யாக்கோபுரத்தை சார்ந்தவர். நேற்றைக்கு முன்தினம் பம்பாயில் வச்சு இறந்து போனார். அப்போ அங்கேருந்து பாடி ஃப்ளைட்டில் வருது. நேற்றைக்கு தான் அடக்கம் ஆச்சுது. சாயங்காலம் வரைக்கும் யாக்கோபுரத்தில் தான் நின்னேன். அப்போ எனக்கு ஒரு காரியம், அது கர்த்தருடைய காரியம். ஆனால் ஒருவேளை இது ஒரு தேதிக்கு பிந்தி நடந்திருந்தா என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கூட நான் நினச்சது. காவகணத்து ப்ரோக்ராம் எனக்கு கேன்சல் தானே பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் எதையும் தடை செய்யாதபடி நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய மத்தியில் வருகிறதற்கு. அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை பேர் நீங்கள் இன்றைக்கு ஆரம்ப நேரத்தில் சற்று கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கண் நிறைவாக எனக்கு இருக்கத்தக்கதாக இந்த ஸ்தானங்களிலே அமர்ந்திருக்கிறவர்களும் தள்ளி அமர்ந்திருக்கிறவர்களும் இது பெரிய கடவுளுடைய கிருபை என்று நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் அனைவரையும் நன்றியோடு கூட நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எனக்கு இந்த குரூப்புக்கு எத்தனை மணி நேரம் பண்ணுவதெல்லாம் தெரியும். விரட்டி முடிக்கணும். என் ஆளே பண்ணுறார், எப்போ முடிப்பீங்க அப்படின்னுட்டார். மெல்ல நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் சம்பவத்தை சொல்லி அப்படின்னு இருக்கேன். எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த மைக் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு பெருந்தன்மையாக அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் கூட என் சத்தத்தில் அது இடையூறு இல்லாதபடி பலப்படுத்துகிறதாக அமைய பெற்று இருக்கிறது. அதை அரேஞ்ச் பண்ணுகிறவர்கள், அந்த உரிமையாளர்கள், அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, இங்கே படம் பிடித்திருக்கிற ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கிறது. இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக செயல்பட்ட தன்மைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கும் என்னுடைய எதோ கேமரா இருக்குதா? சரி, பரவாயில்ல, அப்படியா? சரி. ஆக அனைவருக்கும் நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக சொல்கிறேன். மாத்திரமல்ல, உங்களுடைய மத்தியில் இப்பொழுது ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இங்கே பேசின ஐயா அவர்களை குறித்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பூர்வத்தை பற்றிலாம் ரொம்ப சொல்ல தேவையில்லை. அவர்கள் எனக்கு அறிமுகமான ஒரு ஃபேமிலி சார்ந்த ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, இங்கே வர்றதுக்கு முன்னே பட்டமடையார்வரம் ஆலங்குளத்துக்கு மேற்கே இருந்த ஐயா அவர்கள் போன வருஷத்து வரைக்கும் அங்கே பிரசங்கத்துக்கு போவேன், எல்லாம் செய்வேன். இப்பவும் ஒரு தைரியம் தான், ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிடுவேன், தருவாங்க. இவன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நாம் ஒருவர் சந்திக்க கர்த்தர் கிருபை கூர்ந்தால் சந்திப்போம். ஆமென். கிணத்தங்கரையில் நின்று ஜெபித்து கொண்டிருந்த எலியேசர் ஆண்டவரோடு என்ன பொருத்தனை வச்சாரோ அது அப்படியே நிறைவேறுகிறது. வந்தது ஒரு பொண்ணு, அவட்ட தண்ணி கேட்கிறாரு. அவ யாரு என்னங்கிறதுலாம் முழுசும் தெரியாது. ஆனால் அவர் கேட்டதைப்படி எப்படி பொருத்தனை கர்த்தரோடு பண்ணினாரோ கேட்டா அவருக்கும் தண்ணீர் கொடுத்தாள், கேட்காமலே 10 ஒட்டகத்துக்கும் கொடுத்தாள். நான் ஒட்டகம்னா யாருங்கிறத உங்களுக்கு சொல்லியாச்சு. கேட்டவர் என்றால் யார்? தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆலயம். கேட்காத ஒட்டகம் என்றால் ஏழை எளிய மக்கள் கண்ணீர் வடிக்க நம்மாலே இயன்ற உதவிகளையும் செய்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே செய்யும் போது அது ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஒழுங்கு. அதையும் சொல்லியாச்சு. இப்ப எல்லாம் முடிச்ச உடனே அவ மெல்ல அவளுக்கு காயில காப்பு, காதணி,
எல்லாம் கொஞ்சம் கொடுத்து அவர் அடுத்தார கேட்கிறார், எம்மா உனக்கு வீட்டில் யாரம்மா, நாங்கள் வீட்டில் தங்கணும், கொஞ்சம் விரைந்து செல்கிறேன் என்று நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். அப்பப்போ என்ன நடந்தது என்பதாக ரெபேக்காளின் இடத்தில் கேட்கிறார். அவ வீட்டில் போய் என்ன கேட்கிறார் என்றால், அப்பப்ப அம்மம்மா செய்தி கேளும் என்ற ஆசை செய்தி கேட்டு நீதி கூறும். தண்ணியை கொடுத்துருக்கா, ஒட்டகத்துக்கு அவங்க கேட்கல, இவளா கொடுத்துருக்கிறா. நான் அதைத்தான் ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கறது மாதிரிங்கிறத சொன்னேன். வாய்நாள் அவங்க கேட்கணுங்கிறது அவசியமே இல்லை, நீங்களாக சந்தர்ப்பம் போல கர்த்தருடைய நாமத்தினாலே கொடுங்கள், அவ்வளவுதான். காதணி கையில போடுறதுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டு கேக்கா, பாப்பா உங்க வீட்டில் இன்னைக்கு நாங்க தங்கலாமா? ஒட்டகமும் தங்கணும். நேர வீட்டுக்கு போனா அப்பா அம்மா அண்ணன் எல்லார்ட்டையும் இந்த விஷயத்தை சொல்றா. அண்ணகாரியன் அண்ணன் உடனே வந்தான் கிணத்துக்கு. ஐயா வார், வீட்டுக்கு வார், அழைத்து கொண்டு போகிறான். நான் சற்று விரைந்து சொல்கிறேன் என்று எண்ண வேண்டாம், எனக்கு கொடுக்கப்பட்ட சமயமும் நிறைவடைய நெருங்கி கொண்டிருக்கிறது. வீட்டில் கொண்டு ஒட்டகத்தெல்லாம் ஒரு இடத்துல கட்டுனாங்க. வைக்கோலும் தீவனமும் வச்சாச்சு, இவங்களுக்கு சாப்பாடு சௌகரியங்கள்லாம் ஆயத்தம் பண்ணியாச்சு. நீர் என்ன விஷயமா வந்தியரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு தன்மை. நான் சும்மா வரல, பெண்ணை பார்த்து வந்தேன். ஒரு ஒப்பந்தம் பண்ணின கிணத்தங்கரில் வச்சு உங்க ரெபேக்காவுக்கு கீழ்ப்படிந்தாள். இப்போ என் சின்ன எஜமான் அங்கே இருக்கிறான், ஈசாக். அது யாருடைய மகன்? ஆபிரகாமுடைய மகன். நீ எங்க சொக்கார மகன் தானா? இங்க இருந்த பழைய குடும்பம் தானே, தெரியும் எல்லாருக்கும். என்னாருமை செல்வம் ரெபேக்காளம்மா, உன் எண்ணம் என்னென்று நீ சொல்வாயம்மா.
உங்களுக்கு தருகிற ஒரு அன்பான வேண்டுகோள், அது இன்றைக்கோ நாளைக்கோ ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை அமைதியாக வசனங்களை வாசியுங்கள். நான் இப்போ பேசுகிறதுலே சில கருத்துக்களை கூட பேச நேரம் இல்லாதபடி ஜம்ப் பண்ணி போய் கொண்டிருக்கலாம். நீங்களே தியானம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை நிறைவாக உங்களுடைய இருதயத்திலே தருவார். அப்படி கேட்டபோது சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டு ரெபேக்காட்டையும் கேட்கும்போது ஒத்துக்கொள்ளுகிறாள். ஒரு 10 நாள் இருந்துட்டு போங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, கர்த்தர் என் பிரயாணத்தை வாக்கிய செய்திருக்க, நீங்கள் யாரும் தடை செய்ய வேண்டாம். மேலும் நன்றாக கொடுத்து அவர்கள் வீட்டை விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு புறப்பட பெண்ணை அழைக்கிறார்கள். கண்மணி சென்று வா, உங்க வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகளை ஒரு அருமையான மகனுக்கு திருமணம் முடித்து பார்த்தான். நம்ம எலியேசர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. இவள் தானே நமக்கு வரப்போகிற பெண்ணாக அருமையாக வீட்டுக்கு அழைத்து கொண்டு சந்தோஷப்பட்டான். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெபேக்காளினுடைய ஒரு மறு உருவந்தான் திருச்சபை. மணவாளனாக இயேசு பரலோகத்தில் இருக்கிறவர். அவர் நிச்சயமாக ஒரு நாள் இந்த பூலோகத்துக்கு வரப்போகிறார். அவர் என்னைக்கு வருவார், எப்படி வருவார்? வேத புத்தகத்தினுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்லாமல் தவறாக அவிசுவாசத்தின் மத்தியிலே கடந்து போக தேவையில்லை. நிச்சயமாக நான் தவறாக உங்களிடத்தில் சொல்கிறேன் என்று எண்ண வேண்டாம். என்னை குறித்தும் நான் நினைக்கிற வார்த்தையைத்தான் உங்களுடைய மத்தியிலே நான் சொல்கிறேன். நிச்சயமாக ஒரு நாள் இந்த சரீரம் ஜீவன் இல்லாது போகும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பொதுவாக என்னையே எடுத்துக்காட்டாக வைத்துதான் உங்களிடத்தில் சொல்கிறேன். எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. இந்த சரீரம் பூமிக்குள்ளே போகும். ஆனால் இந்த ஆத்துமா, தேவனாகிய கர்த்தர் அந்த மண்ணிலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாமுடைய நாசியிலே ஊதினார் அல்லவா, அவருடைய சுவாசம் நமக்கு இருக்கின்ற இந்த சுவாசம். நம்ம ஆடு மாடு கோழி எங்க போனா தேவையில்ல, கவலை விடுங்க. நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வையிலே நிலைவரப்பட வேண்டும். இதற்கு மேலே நீங்கள் என்னை விட அதிகமாக தியானிக்கக்கூடிய தாய்மார் இருக்கலாம், அன்பு சகோதரர்களும் இருக்கலாம். ஆனால் இதுதான் மைய கருத்து. யாருடைய எண்ணமும் தூர போக வேண்டாம். எல்லாருடைய சரீரமும் ஒரு நாள் மண்ணுக்குள்ள தானே போக போகுது. ஆனா எல்லாருடைய ஆத்மாவும் எங்க போகும் அது எனக்கு தெரியலங்க. கவலைப்பட வேண்டாம். விசுவாசமாவது என்ன வேதம் சொல்லுகிறது? நம்பப்படுகிறவைகளினுடைய உறுதியும் காணப்படாதவைகளினுடைய நிச்சயமாயிருக்கிறது. இன்றைக்கு சத்தியத்தை கர்த்தர் உங்களுடைய மத்தியில பேசின வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை விட்டு அகலாமல் இருக்கட்டும். கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பாடல் கூட அருமையாக, இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் நிச்சயமாக திருச்சபையை உருவாக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு கருத்து உங்ககிட்ட ஞாபகப்படுத்துறேன். கர்த்தர் பேரில் விசுவாசத்தோடு காணப்பட்ட ஊழியர்கள் செல்லுதே வாலிப மறையுதே காலமோ செல்லுதே வாலிப மறையுதே
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் தாண்டி கொஞ்ச நேரம் கொண்டு போய்விட்டேன். அது தெய்வ கிருபை, அவருடைய நடத்துதல். பொறுமையாக நீங்கள் இருந்ததற்காக உங்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக வாழ்த்துதலோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருக்கு கோடாகுடி ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த சரித்திரம் மிகவும் உன்னதமான ஒரு சரித்திரம். ஆபிரகாமுடைய பூர்வத்தை குறித்து சொன்னேன். அவர் வேறு தேவர்களை சேவித்த குடும்பம், அழைக்கப்பட்ட ஆபிரகாம். நமக்கும் அப்படித்தான். நம்ம அப்பா பேர், எனக்கு எங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் சாமிக்கன், எங்கள் தாத்தா பேர் மோசஸ், அவங்க அப்பா பேர், எங்கள் தாத்தாவுக்கு அப்பா பேர் அது வேற. இப்படியெல்லாம் நம்ம குடும்பங்களில் அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சிலாக்கியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். இன்னைக்கு உலகத்தில் விசுவாசிகள் எத்தனை பேர்? அவர் சொன்னார், வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன். நம்ம எல்லாரையும் விசுவாசிகளாக அவர் காட்டும் பொழுதுதான் அந்த வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான் நாமும். அப்போ இன்னும் நிறைய சத்தியங்கள்லாம் இருக்கு. எனக்கு அப்படிலாம் வாய் திறந்துட்டோம்னா எங்கள் ஆட்களை சமயத்தில் இது எதுக்கும் இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பார்த்து கொண்ட சரித்திரத்திலே ஆபிரகாம் பிதாவாகிய தேவனும், ஈசாக்கு குமாரனாகிய தேவனும், பரிசுத்த ஆவியானவராக எலியேசருமாக மணவாட்டியாக ரெபேக்காள் இருந்தது போல திருச்சபை மணவாட்டி. அப்ப ரெபேக்காள் என்ன செய்தாலோ அதை நாம செய்யணும். ஆவியானவர் அழைத்து கொண்டு போகிறார் மணவாளன் இடத்துல. மணவாளனா இயேசு திரும்ப இந்த பூலோகத்தில் வரும்போது மணவாட்டியாக திருச்சபையை தன்னுடைய அந்தஸ்திலே சேர்த்துக் கொள்ளுகிறதாங்க கிறிஸ்டியானிட்டி. இந்த சரித்திரத்தினுடைய சத்தியங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதனாலே விசுவாசம், ஜெபம், கொடுத்தல், ஈகை, கர்த்தருக்கும் கொடுத்தல், ஏழைகளுக்கும் கொடுத்தல், இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கட்டும். நாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு எப்படி தரித்திரப்பட்டு பிச்சை எடுக்கிற நிலைமையை கர்த்தர் நமக்கு ஒரு காலம் விட போகிறது. கடைபிடித்து நடப்போம். அனைவருக்கும் மறுபடியுமாக சந்தோஷத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூடின மக்கள் அனைவரும் மகிழ, பாடின நம்மில் பலனிக பெருக, தேடின தேவகி ரூபையால் ஜெய மங்கள மங்கள மங்களமே. மங்கள மங்கள மங்களமே. வாத்தியம் சொல்லும் மங்கள வார்த்தை, வாசித்து சொல்லும் மங்கள வார்த்தை, வாத்தியம் சொல்லும் மங்கள வார்த்தை, வாசித்து சொல்லும் மங்கள வார்த்தை. தேவ பிதா குமாரனாவி இவர் யாவருக்கும் மங்கள மங்களமே. தேவ பிதா குமாரனாவி யாருக்கும் மங்கள மங்களமே. மங்கள வார்த்தையே ஜெய மங்கள மங்களம் மங்களமே. அந்த அளவுக்கு ஆண்டுடைய பிரசனத்தோடு நேர்த்தியான முறையில் இந்த பஜனை பிரசங்கத்தை நமக்கு நடத்தி தந்த ஞான அன்புக்குரிய திரு துரைப்பாடி ஐயாவுக்கு, அவருடைய குழுவினருக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறோம். நல்லா கிளாப் பண்ணிடலாமா சத்தமா? ஐயா எப்படி சொல்லிட்டாங்க, என்ன மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்பு கொடுத்துடலாமா? ஓகே, நம்ம கண்டிப்பாக ஐயாட்ட முறைப்படி அனுமதி கேட்டு கண்டிப்பாக நம்ம ஐயாவுக்கு நாம் அனுமதி கொடுப்போம். அது ஒரு கேள்வி கேட்டேனே, பதில் சொன்ன அம்மாவுக்காக அன்பளிப்பு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், வந்து பெற்றுக்கொள்ளுங்கள்.
மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறோம். நம்ம அறிந்த வண்ணமாக நமக்கு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. எல்லாரும் நீங்கள் அமர்ந்து நன்றாக சாப்பிட்டு செல்லும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாளை தினம் புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கிறோம். அதிகாலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வாக்குத்தத்த ஸ்தோத்திர ஆராதனை, பரிசுத்த திருவிருந்த ஆராதனை நடைபெறும். எல்லாரும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பமாக நீங்கள் பங்கு பெற்று புதிய மாதத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு நல்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர், அவளுக்கு நன்றி கூறுகிறோம். நம்முடைய திருச்சபையில் இப்படிப்பட்ட அநேக பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய மீடியா ஊழியர்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படி நம்ம அவர்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். கடந்த நாட்களில் அவங்க எடுத்த எல்லா காரியத்தையும் நமக்கு இந்த குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மறுபடியுமாக இந்த வந்தனை பிரசங்கத்தில் நீங்கள் திரளாக மிகுந்த பொறுமையோடு கூட தானே வந்து நீங்கள் கலந்து கொள்ளாதபடி ஜெபத்தோடு ஒழுங்கு கிரமமாக கடைசி வரைக்கும் நீங்கள் அமர்ந்திருப்பதை பார்த்து அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் ஒரு விஷயம், எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மட்டும் இதற்காக ஜெபித்து அன்றைய குழுவினரை நல்ல சுகபலத்தோடு அழைத்து வந்தேன். ஒரு கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்த பொழுது கூட உம்முடைய கரம் அவளை தாங்கி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். திட்டமிட்டபடி அவளை கொண்டு வந்தேன். எந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் நீ சித்தம் கொண்டிரும், அதை சொல்ல உதவி செய்தே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் மிகுந்த பலன்களை தர நாங்கள் செபிக்கிறோம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடும், அநேக நாட்களுக்கு பின்பதாக அதன் பலனை காண்பாய்ன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தைகள் எங்கள் சபையின் மக்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய காவல் கிணறு சேகரத்தை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும். ஒரு புதிய சேகரமாக ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கிறேன். அந்த நோக்கம் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம். இந்த கிறிஸ்துவ ஆலயத்திற்காக நன்றி. இந்த ஆலயத்தின் குடும்பத்தின் பிள்ளைகளாய் எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த பண்டிகை நாட்களை நன்றாக ஆசரிக்க ஆண்டவரை கிருபை தந்திரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிகழ்வையும் நேர்த்தியாக நடத்தி கொடுத்தேன். நல்ல கால சூழ்நிலைகளை தந்தேன். திரளான தினங்கள் அழைத்து வந்தேன். அதற்காக ஸ்தோத்திரம். எதிலையும் எந்த ஒரு குறையில்லாதபடி கர்த்தர் மகிமையை நடத்தி கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இப்படி கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாளை தினத்திலே புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். எங்கள் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்ற ஆராதனை திருக்கரத்தில் தருகிறோம். எங்கள் மத்தியில் வந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஐயாவை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த மாதத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்காக நன்றி. இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை புதிய மாதத்தில் தந்தை எங்களை வழிநடத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும். எல்லாரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எங்களுக்கு தருகின்ற உணவை உம்முடைய கரத்தில் தந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வதித்தார். எல்லா துதி கன மகிமை ஆண்டவருக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் என்னன்னைக்கு நம்மோடு நிலைத்திருப்பதாக. எல்லோருக்கும் கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தெய்வமானிடம் நீர் வாழ்க 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 இயேசுவே ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடைய சென்று வர கடவோம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் நன்றாக சாப்பிட்டு செல்லும்படி உங்கள் ஆன்மனும் கூட கேட்டுக்கொள்கிறோம்.